வெண்மை மிக்கு பெண் அன்ன பறவையின் நடை அவளுக்கு. அழகு நடை கற்க அன்னம் வந்தது, பழக்கிட அன்னையின் பாதம் நடந்தது. அன்னப்பறவையின் நடை அவளுக்கு, வெண்மை மிகு பெண் அன்னப்பறவையின் நடை அவளுக்கு. ஞானானந்தம் எனும் மணி ஒலிக்கும் பாத சாதங்கையின் பின்னே அம்சம் நடக்கும் விதம் விதமாகும் அவன் நாமம் நாம் சதமாய் நீலைக்க வாத்தேவி உரைத்தாள். அன்னப்பறவையின் நடை அவளுக்கு, வெண்மை மிகு பெண் அன்னப்பறவையின் நடை அவளுக்கு. ஹம்சஸ் நடை என்பது சமாதி நிலை, அதை கற்றுத் தருவதே அவளின் அன்ன நடை. முற்று பெறுவது நம் உன்னை வினை உடற்பற்று துறப்பது உயர்மோன நிலை. அன்னப்பறவையின் நடை அவளுக்கு, வெண்மை மிகு பெண் அன்னப்பறவையின் நடை அவளுக்கு. ஹம்சடை என்பது சமாதி நிலை, அதை கற்றுத் தருவதே அவளின் அன்ன நடை. முற்று பெறுவது நம் உன்னை வினை உடற்பற்று துறப்பதே உயர்மோன நிலை. அன்னப்பறவையின் நடை அவளுக்கு, வெண்மை மிகு பெண் அன்னப்பறவையின் நடை அவளுக்கு. ஹம்சஸ் நடை என்பது சமமாதி நிலை, அதை கற்றுத் தருவதே அவளின் அன்ன நடை. முற்று பெறுவது நம் உன்னை வினை உடற்பற்று துறப்பதே உயர்மோன நிலை. அன்னப்பறவையின் நடை அவளுக்கு, வெண்மை மிகு பெண் அன்னப்பறவையின் நடை அவளுக்கு.